வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகரா. செந்தூர் ஆண்டவனுக்கு அரகர அரகர. ஞானவேல் முருகனுக்கு அரகர அரகரா. அருவும் ஒரு நான்காகி உருவுருவும் நான்காகி அவை இரண்டு மரபியுல அருவுருவும் ஒன்றாகி முத்திரமும் எழுத்தவண்ணா பெருவலிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது புலத்துள் வைப்பான். அன்பார்ந்த முருக பக்தர்களே, இப்பொழுது மகா கந்தசஷ்டி விழா நடைபெற உள்ளது. கந்தசஷ்டி விரதமானது இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை திதி கழித்து மறுநாளிலிருந்து தொடங்குகிறது. செவ்வாய்க்கிழமை அமாவாசை, புதன்கிழமையிலிருந்து இந்த மகா கந்தசஷ்டி விழா நடைபெறுகிறது. இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருக்கணும். இந்த மகா கந்தசஷ்டி விழா இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடியது. இந்த மகா கந்த சஷ்டியில் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கிருந்தா கூப்பிட்டாலும் உடனே வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருப்பார். செங்கேழ் இடத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரலும் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே முருகன் எதிர் நிற்பனே. முருகப்பெருமான் நாம் எந்த இடத்துல எங்கே கூப்பிட்டாலும் அங்கே நிற்பானாம். நின்று ஆகணும். அப்போ நம்முடைய வினைகள் எல்லாம் எப்படியெல்லாம் தீர்ப்பான் குமரதாச சுவாமியாருடைய கந்தர் கல்வி என்பாவில் சொல்லியிருப்பார். பல்கோடி ஜென்ம பகையும் அமிர்தம் பல்கோடி விக்னமும் பல்வினியும் பாம்பும் பசாசம் அடல் போதமும் தீ நீரும் பொறும்படையும் தீதகலா துட்டமிருகு முதலாம் எவையம் எவ்விடம் எம்மை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சம் அகற்ற மயில்வேலும் கச்சை திருவரையும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகரணம் சிந்தை புனிந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்த்தோன்ற வந்தெடுக்கன் எல்லாம் புடுபடுத்தி எவ்வரமும் தந்து உல்லாசமாக உலத்திருந்து ஆசு முதல் நாற்கவையும் அட்டவதானம் பேசும் சீர்பேசுமில் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணம் தோய்ந்து படுத்த தமிழ்மொழி பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமகள் மோசித்து ஆயுன் தன் பழைய அடியாரன் குட்டி பரபோகம் துய்ப்பித்து சேய அடியேற்கு பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின் அருள் அப்படின்னு கந்தர் கலிவான் போல அவர் சொல்லியிருப்பார். அப்போ முருகப்பெருமானை நாம் எங்கே நினைச்சாலும் அங்கே எது நிற்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மகா கந்த சஷ்டி விரதமானது 6 நாட்கள் இருக்கணும். சில பேர் 7 நாட்கள் இருப்பாங்க. 7 நாட்கள் இருக்கிறது உத்தமம். அப்போ ஒவ்வொரு நாளும் சில பேர் இளநீர் விரதம் சொல்றாங்க, வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு அது பொருந்துமான்றது அவருடைய உடல் வகை பொறுத்து தான் இருக்குது. அப்போ எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நின்று கேட்கும் அளவும் உணவும் நீங்கா இறை சிந்தனை. இந்த விரத முரதங்களை இருந்து எல்லாமல்ல திருமுருகப் பெருமானுடைய திருவுருக்கு எல்லாரும் பாத்திரமாகி இகபர சௌபாகியம் அருள்வாயை என்று அருணியாதர் கூறியபடி நமக்கு இகத்துக்கும் பரத்துக்கும் அருளக்கூடிய முருகப்பெருமானை இந்த மகா கந்த சஷ்டி விழாவில் இருந்து எல்லாரும் விரதம் இருந்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி எல்லா நலன்களும் நோய் இல்லாமல் இந்த உலகத்தில் நீண்ட ஆயிலும் நிறைய செல்வத்தோடு வாழ்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.